மைதாவும் இல்லாம, ரீஃபைண்ட் சுகரும் இல்லாம, முட்டையும் இல்லாம தான் இந்த ரெசிபி பண்ண போறோம். நான் நெறைய ரெசிபி ட்ரை பண்ணேன். அத விட எல்லாத்துலயும் இதுதான் எனக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் குடுத்துச்சு. பண்ணியிருக்க மெத்தட்லயே இன்னும் ஒரு ட்ரிக் இருக்கு. அதையும் சரியா பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பா சூப்பரா நீங்க இத பேக் பண்ணி எடுக்கலாம். இந்த ரெசிபிய நான் வீடியோ எண்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் முக்கியமான அந்த ட்ரிக்கையும் நான் சொல்லியிருக்கேன். நீங்க ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து 250 ml கப் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட மெஷர்மெண்ட் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்ககிட்ட 200 ml தான் இருக்குன்னா, நீங்க அதிலேயே நான் குடுத்த மெஷர்மெண்ட்ட கரெக்ட்டா அந்த கப் வைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பா நம்ம எடுத்திருக்க தயிரையும் ஜாகரி பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த ஜாகரி பவுட்ரு ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆயிலோ இல்லை பட்டரோ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் சொன்ன முக்கியமான ட்ரிக்கே இதுதான். நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஃபோல்டிங் மெத்தடில் தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஒரு 5 to 6 டைம் நீங்கள் ஃபோல்ட் பண்ண மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி. அதுவே போதும். அதில் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணுங்கள். இன்கேஸ் இது உங்களுக்கு திக்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இவ்வளோ தான் இதோட விஷயமே. இதை கரெக்டாக பண்ணாலே சாஃப்டான ராகி ஸ்பாஞ்ச் கேக் கிடைக்கும். முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் சலிச்சிட்டு தான் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணணும். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எப்போவுமே நம்ம 2 வாட்டி சலிச்சிட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்பாஞ்ச் கேக் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். மேலே கார்னிஷ் பண்ண நீங்கள் நட்ஸும் யூஸ் பண்ணலாம், சாக்கோ சிப்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை க்ரீம் யூஸ் பண்ண போகிறீங்க க்ரீம் கேக்குக்கு அப்படின்னா நீங்கள் கார்னிஷ்க்கு எதுவுமே பண்ண தேவையில்ல, அப்படியே பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ காட்டின பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதை நான் 2 லேயராகவே எடுத்துக்கிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு 3 லேயர் வேணும்னா நான் கொடுத்துருக்க அந்த மெஷர்மெண்ட்ஸை நீங்கள் டபுளாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக 3 லேயர் வரும். 1/2 kgக்கு நீங்கள் இந்த கேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கனாஷ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால நான் கனாஷ் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு 50 கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட அப்போதைக்கு ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை, விப்பிங் க்ரீம் இருக்குன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 100 கிராம் வந்து டார்க் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுத்தையுமே நீங்கள் டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் சுடு தண்ணி எடுத்துக்கிட்டேன். அது மேலே இந்த பவுல் வச்சுருந்தேன். கொஞ்ச நேரத்துலேயே அது மெல்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதை விஸ்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 4 ஹவர்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. அல்லது உங்களுக்கு உடனே வேணும் அப்படின்னா ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. 4 ஹவர்ஸ் நீங்கள் வெளியில் வைக்கும்போது நல்லா திக்காகிடும். கனாஷ் நல்லாயிருக்கும். நீங்கள் பைப்பிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதை. இப்போ வந்து நான் ரெடி பண்ண கனாஷை 2 லேயராக பிரித்து அதில் டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டேன். இது பார்க்கும்போதே நல்லா இருந்தது அண்ட் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக மெல்ட்டிங்காக இருந்துச்சு. நீங்கள் வந்து மேலே சுகர் சிரப் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரீமோ இல்லை கனாஷோ போடும்போது பண்ணிக்கலாம். நான் வீடியோ பர்பஸ்க்காக எடுத்தனால நான் சுகர் சிரப்லாம் போடல. பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கட் பண்ணும்போதே அவ்வளோ சாஃப்டாக அது கட் ஆச்சு அண்ட் சாப்பிடும்போதும் அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி மில்லட் ஃப்ளோரில் யூஸ் பண்ணுற கப் கேக்கோ இல்லை சாக்கோலாவாவோ இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ரெசிபி எல்லாமே நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணேன் எல்லாமே இந்த வீடியோ எண்டில் ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.